அன்பு நேயர்களே, இன்றைய இலங்கையில் சிங்கள தேசத்தில் ஒரு நடமாடும் செய்தியாக அல்லது ஒரு தனி இடம் பிடித்த செய்தியாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு சஜித்தே பொருத்தமானவர் எனவும் அவர்தான் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவருடைய அணியிலிருந்து ஒரு எம்பி பேசியிருக்கிறார். இது இன்றைய ஆங்கில செய்திகளிலும் சிங்கள செய்தியிலும் இடம் பிடித்த ஒரு செய்தி. அடுத்த செய்தியாக, இந்த அனர்த்த காலத்தில் அரசாங்கத்துக்கு ஆலோசனைகளை வழங்க அனுபவசாலி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ரணில் விக்ரமசிங்க தயாராக இருக்கின்றாராம். ஆலோசனை வழங்குவாராம். ஆனால் இந்த அரசாங்கத்தில் எந்த விதமான பதவிகளையும் பெற்றுக்கொள்ள மாட்டாராம் என்று ஒரு சிரிப்பு செய்தி ரெண்டு செய்தியும் இந்த காணொலியில் இதை பற்றி தான் நாங்கள் தரப்போறோம். அதன் கூடவே நாங்கள் இன்னும் ஒரு தகவலையும் தரப்போகின்றோம். ஆக இந்த ரெண்டு செய்தியும் ஒரு சிரிப்பு செய்தியா இல்லையா? இப்ப இதென்ன ஜனாதிபதி காலமா நாட்டில் நடக்கின்றது. மக்கள் மிகப்பெரிய பேரழிவில் தத்தளித்து கொண்டு அவனவன் இருக்கிற வீடு இல்லாம, உண்ண உணவு இல்லாம, உடுக்க உடை இல்லாம அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒரு வேடிக்கை விளையாட்டு செய்தி லூசி பயம் மாதிரி இதெல்லாம் ஒரு ஆத்திரமூட்டக்கூடிய செய்தியா இல்லையா? எனக்கு என்ன கேட்டால் கூப்பிட்டு வச்சு ரெண்டு கன்னத்திலையும் பலாரண்டு அரைஞ்சு போட்டு சத்தம் கூப்பிடுங்களா இல்லையே, கூப்பிடுற மாதிரி கேட்குற மாதிரி அரையணும். என்னடா செய்தியும் கூட, என்னடா கருத்தம் கூட. மக்கள் வெள்ளத்திலேயும் பஞ்சத்திலேயும் அடிபட்டு கொண்டு நீ அடுத்த ஜனாதிபதியில் இந்த 4 ஆண்டுக்கு நீ தயாராகிறியா? தயாரானாலும் பரவாயில்ல, 4 ஆண்டுக்கு இப்ப நீ என்ன சொல்ல போறாய்? இந்த 4 ஆண்டுக்குள்ள இவரை உசிரி இருக்குமானதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? என்னமோ நீங்க சாகும் வரைக்கும் ரணிலை வச்சுக்கிட்டு வாழ போறாங்க, நீங்க வாழ போறீங்க கனவு காண்றீங்க. டாக்டர் அப்துல் கலாம் தந்த கனவெல்லாம் நிறைவேறக்கூடிய கனவை தான் காண சொன்னார். இது உங்களுக்கு நிறைவேறாது ராஜா. அவர் சீமாஞ்ச தமிழ்நாட்டை வாய்ப்பே இல்லை ராஜா. நீங்க சும்மா எடுத்துக்கிட்டு மக்களை லொல்லு பண்ண வராதங்க. ஏனெனில் இந்த மண் சரிவுக்கு பின்னர் இந்திய ரோவின் தகவலின் பிரகாரம் 15 விதமான மக்கள், அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்காத மக்கள் சுமார் 15 விதமான மக்கள் அனுரையின் பக்கம் சாய்ந்து விட்டார்களாம். அதன் ஒரு வெளிப்பாடுதான் இன்றுவே இவராடு நாமல் ராஜபக்சேவுடன் அவர கட்சிக்குள்ள இருந்து அவரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இன்னும் போற போக்குகளையும் பார்த்தால், நடக்கிற நடப்புகளையும் பார்த்தால், ஒரு எதிர்கட்சி ஒன்று இந்த நாட்டுக்கு அவசியம் இல்லாம போகுது. இப்ப கூட இந்த ஆட்சிக்குள்ள கூடுறதுக்கு ஒரு முஸ்லிம் கட்சி ஒருவர், அதான் சாணக்கியம் ஒன்று சும்மா தடலடியா நுழைஞ்சு பாக்குறாங்க. அதுக்கும் வாய்ப்பில்லை ராஜா. ஆனால் ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்று அமைக்கிற நோக்கம் வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. முதலாவது பிரச்சனை. 2ஆம் பிரச்சனை, ஜனாதிபதி தேர்தல் மட்டுமில்லை, பொது தேர்தல் வைப்பதற்கும் அவங்க ஒரு ஆசைக்கு இல்லை. ஆனா அந்த மண் சரிவு போறோம் சில வேளை சுப்ரீம் லீடர்ல இது மாற்றம் வந்திருக்கலாம். ஏனெனில் அவங்க வருகின்ற பொது தேர்தலில் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான ஆசனம் கிடைக்காது ஜேவிபிக்கு எங்க இந்த மண் சரிவுக்கு முன்னாலே. ஆனால் இப்போது இந்த இந்திய உளவு தகவலின் அடிப்படையில் 15 விதமான மக்கள் அவங்களுக்கு போயிருக்கத்தால இப்ப 57 ஆயிருக்கு. புரியுங்களா? அது இல்லாம கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாம மிகவும் துல்லியமாக சொல்லியிருந்தோம், 42 விதமான வாக்குத்தான் அனுரை பெறுவார். சரியா பெற்றாரா? ஆமா. அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் சுமார் 53 லட்சம் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் 56 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். இப்ப இந்த 42 வீதத்துடன் இந்த 15 போட்டோம் என்றால் 57 விதமான வாக்குகள் ஜனாதிபதி அனுரை பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது நாம 4 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லி இருக்கிறோம். இது நாம தேவை ஏற்படுகின்ற போது மீண்டும் நேர்களுக்கு நாங்கள் ரீபிராட்காஸ்ட் பண்ணி நாங்க தருவோம். ஏன்னா நாங்க அந்த ஒளிபரப்புல மீண்டும் இந்த விடயங்களை கொண்டு வர வேண்டிய தேவையும் எங்களுக்கு வருகின்ற போது ரீபிராட்காஸ்ட் நாங்க தருவோம். பார்க்கலாம். அப்புறம் இப்ப இந்த மக்களிடத்துல நீங்க ஒரு மானங்கட்ட தகவலா தானே இதை சொல்றீங்க. நீங்க இதை என்ன சொல்லு? இப்ப உங்களோட கட்சிக்குள் அவர் தான் பொருத்தமானவர். வேற யாரு வரப்போறா? நீங்க இந்த அமெரிக்காவில இருந்து பிரிட்டிஷ்ல இருந்து ஆள் இறக்கையா போறீங்க இல்லையே. உங்களுக்குள்ள அவர் தான் பொருத்தமானால். ஆனா வெல்லன் ராஜா வெல்ல போற. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை போட்டியிடுவார் என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியின் SJB நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க உறுதிப்படுத்தி இருக்கின்றாராம். இது சாதாரணமா 16 வயசு பசங்க நாட்டில் இருக்கிற முழு பேருக்கு தெரியும். அந்த கட்சிக்குள்ள நீங்க வருவீங்க. ஏனெனில் ரணில் இதுக்குள்ள பூர்றதுக்கு பல முயற்சி எடுத்து பாக்குறாரு.
அசையவே இல்லை. எந்த பக்கம் பார்த்தாலும் அவருக்கு பிளாக் டோர் தான் போடுறாங்க என்றால் அதுக்குள்ள அவர் சஜித் அணிக்குள்ள பூந்தால் அவருக்கு ஒரு எம்பியை கொடுத்து அவர் ஒரு எதிர்கட்சி வர்றதுக்கு ஐடியா இருந்ததுல அவர் உருவார் இல்லை. சஜித் விட மாட்டார். எனவே சஜித் ரணில் மேல எந்த நம்பிக்கையும் கொள்ள மாட்டார். 2-3 தடவை அவருக்கு இவர் வந்துட்டு கபட வேலை செஞ்சிருக்கிறார். தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜிவே சேனிசிங்க சஜித் பிரேமதாசவுக்கு தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார். கடந்த 2 தேர்தல்களில் மாத்திரமே அவருக்கு ஆதரவு அளிப்பதாக நான் முதலில் உறுதிப்படுத்தியிருந்தேன் என்றும், எனினும் கடந்த 2 தேர்தல்களிலும் சஜித் பிரேமதாச சில பின்னடைவுகளை சந்தித்தார். எனவே நீதியான முறையிலும் தற்போது எதிர்கட்சி கள நிலவரத்தையும் கருத்தில் கொண்டு அவர் போட்டியிடுவதற்கு பொருத்தமானவர் என அடையாளம் கண்டார். இது ஒரு சின்ன புள்ளத்தனமான என்னங்க இது செய்தியா இருக்குது? ஒரு சின்ன புள்ளத்தனமான செய்தி இல்லையா? அவர் இதோட 1, 2, 3 தடவை போட்டியிடுறார். அவர் இன்னும் அதாவது எந்த அளவுக்கு ரணில் விக்ரமசிங்க தோல்வி கண்டாரோ அதே போன்று சஜித் பிரேமதாசவும் கடனாளியாத்தான் மாற போறார். ஏனெனில் அவருக்கு பின்னால இருக்கிறவங்க அறிவு கூறும் எனக்கு தெரியல. இந்த மாதிரி நேரத்தில இவருக்கு தமிழ் வாக்களிக்க நாங்க விடவே மாட்டோம். என்றால் இவர் அந்த திருகோணமலை அந்த புத்த சில விடயத்தில் அவர் உண்மையான சுயரூபத்தை காட்டினார். எங்களுக்கு ஜேவிபி சுயரூபம் ஏற்கனவே தெரிந்து விடையும். ஆனால் அதை நாங்க நல்ல கட்சின்னு தூக்கி பிடிப்பதற்கான காரணம் இனவாதம் இல்லை. நாங்க மீண்டும் பதிவு செய்வது என்னவென்றால் அவங்களுக்குள்ள இனவாதம் இருந்தாலும் எங்களுக்கு வெளிப்படைய அது வராது. அவங்க கடந்த காலத்துல மைந்தர் காலத்துல சந்ததி காலத்துல இனவாதம் இருந்திருக்கு. நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம். எல்லாமே பண்ணிருக்கிறாங்க, சொல்ல மாட்டோம். ஆனா இப்ப இந்த நடப்பு ஆட்சிக்குள்ள அதை அவங்க கொண்டு வரதுக்கு ரெடி இல்லை. இதை சுமந்திர தான் அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தவர். நீங்க இனவாதத்தை அள்ளிட்டு வராவங்கண்டு அந்த வகையில இனவாதத்தை அவங்க கொண்டு வராதால இவருக்குரிய ஆதரவு தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் கிடைக்கும். சில பின்னடைவும் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த ஆட்சிக்குள்ள ஒரு சிறந்த ஆட்சியாங்க நாங்க இந்த ஆட்சியும் பார்க்கின்றோம். இப்ப முஸ்லிம்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கலன்னு யார் அழுதாங்க? யாரும் அழல. இந்த அங்க உள்ள 2-3 எம்பியும் கூட அழகு. மக்கள் சும்மா தானாகத்தான் முட்டி கொள்றாங்க. அதற்காக நாங்க அவங்களோட குற்றம் குறைகளை சொல்லாமலும் போக மாட்டோம். ஆக இந்த தேர்தல் நடப்பதை பத்தி இன்னும் அரசாங்கம் ஒரு முடிவுக்கு இல்லை. 4 ஆண்டு போகணும். இதுக்குள்ள எதுக்கு உங்களுக்கு இந்த அவசரம் கொடுக்க, எதுக்கு உங்களுக்கு இந்த முந்திரி கோட்டை தேவையே கிடையாது. வெக்கங்கட்ட அரைக்கையாது, அது தேவை. இப்ப இந்த தேர்தல் காலமா மாகாண சபை தேர்தலே நடத்துறதுக்கு தயார் இல்லை. டில்வின் சில்வா டெல்லிக்கு போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இந்த மண் சரி வந்ததால டிலே ஆயிருக்கு. அது மிக விரைவில் போறார். அங்க போய் பேசிட்டு வந்தது போறோம். அவங்க இந்த மாற்று இது ஒன்று வச்சிருக்கிறாங்க. மாகாண சபை தேர்தலுக்கு பதிலாக அவங்ககிட்ட ஒரு மாற்று திட்டம் இருக்கு. டெல்லி கிட்ட பேசி வந்துட்டு அவர் தன்னுடைய அந்த மாற்று திட்டத்தை அவர் டிக்ளேர் பண்ண போறார் சுப்ரீம் லீடர் டில்வின் சில்வா. ஆக இந்த சஜித் ராணிக்குள்ள சின்ன பசங்களுக்கும் தெரியும், வாக்கு இல்லாத சாதாரணமா 16-17 வயசு பசங்களுக்கும் தெரியும் அவர் தான் போட்டியிட. அவர் அதுக்குரிய ஆளே இல்லை. அதுக்குள்ள இவ்வளவு திறமை தெரிந்தா அவர் தான் மாதிரி தெரியும். என்ன அப்பட சரத்தை கொண்டு வராங்க. ஆக அது ஒரு கேவலங்கிட்ட செய்தியாக நாங்க பார்க்கலாம். சரி, இதை பார்ப்போம். இப்ப இந்த கட்சி இவர் பலமுறை சொல்றாரு அனுபவசாலியா. இவர் அனுபவசாலியா இந்த நாட்டை சீரழிச்சாரு. அனுபவசாலி என்று கடைசியில் அதாவது நாம மீண்டும் சொல்றோம், கோட்டை என்ற ஆட்சியில எல்லாம் அதாவது பால் நழுவி பழத்தில் விழும் கதை போன்றுதான் ரணில் ஆட்சியில வந்துச்சு. என்ன ரணில் ஆட்சி IMF ஓகே கொடுத்தாரு, கோட்டையர் கொடுக்கல. இப்ப கோட்டையர் எரிபொருளுக்குரிய பணம் எல்லாம் பேமெண்ட் பண்ணியாச்சு. அது வர்ற டைம்ல மக்கள் விரட்டி அடிச்சாங்க. அதை நாம சொன்னோம்ல, இவர் விரட்டப்படுவார் அதையும் யாரும் நம்பல. ஆக இப்ப இவர் அரசாங்கத்துக்கு அனுபவசாலி ஆலோசனை கொடுக்க வரப்பெறலாம். உங்களை யாரு கூப்பிட்டா? உங்களை பாக்கு வெத்தில வச்சு யாரும் கூப்பிட்டாங்களா? கூப்பிடவே இல்லை. நீங்க எதுக்கு முண்டி அடிக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு கேவலமான கருத்து. அது யாரு சொல்றா? அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் இடர்காலங்களில் அரசாங்கத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அச்சுகுரல தெரிவித்திருக்கிறாராம். அவரை யாரு கூப்பிட்டா? உங்களை இதுல வெக்கங்கட்டு அறிக்கை இல்லையா? இதெல்லாம் உங்களை அரசாங்கம் கூப்பிடுச்சா ஆலோசனை வழங்கண்டு மிக துரிதகதியாக. அதாவது இந்த பாதை கிளியரன்ஸ் இப்ப எங்கது மையங்கனை அம்பாறை மாவட்டத்துக்கு சிபி எலக்ட்ரிசிட்டி கொடுத்தது, மையங்கனை கிளியரன்ஸ், கடுகண்ணாவை கிளியரன்ஸ், இப்படி ரோட்டெல்லாம் இவர துரித நடவடிக்கையில செய்யப்பட்டிருக்குது. இதுக்குள்ள ஏன் நீங்க மூக்கு நுழைக்கிறீங்க? உங்களை யாரு வட்ட வச்சு கூப்பிட்டா? நீங்க ஆலோசனை வழங்க போறீங்க? நீங்க கொள்ள கூட்டத்தை கொண்டு நிறுத்த போறீங்க.
அதுக்கு அந்த ஒருபோது விட மாட்டார். கடைசி வரை நடக்குது. லதாமா, நீங்க கடைசி வரையும் கனவு காணாதாங்க. உங்களோட கனவெல்லாம் டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போன்று நிறைவேறக்கூடிய கனவு மட்டும்தான் நீங்க கதைக்கணும். அது நிறைவேறாது. நீங்க என்ன ஆலோசனை வழங்குற? யார கையில யாரும் சொரப்ப கொடுக்குற? அச்சி, அத எங்க சொல்றா? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகுந்த அனுபவமும் அறிவும் கொண்டவர். நாட்டை பாதிக்கும் அனர்த்தங்களை கையாளுவதில் அவர் தனது ஆலோசனையை வழங்க முன் வந்தாராம், முன் வந்திருக்கிறாராம். என்ன ஆலோசனை நீங்க வழங்குற? அப்ப ஒண்ணுமே தெரியாம பேபையா அனுர அவர் செய்யறியப்ப அது உலகம் மேல அவரை நம்பித்தான் இன்னைக்கு போலோ கொண்டு கொட்டுது. உங்களை நம்பி கொண்டு கொட்டுமா? நீங்க தனி அக்கௌண்ட் கொடுத்து உங்களோட கள்ள கொடுத்த கொண்டு அள்ளிட்டு போய் கொடுத்துருவீங்க. அதுக்கெல்லாம் இங்க ரெடி இல்ல. ஆலோசனை வழங்க தயாரா இருந்தாலும் அவரோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் ஏனைய உறுப்பினர்களோ தற்போதைய அரசாங்கத்தில் எந்த விதமான பதவிகளையும் பெற்றுக்கொள்ளும் எண்ணத்தில் இல்லையா? உங்களுக்கு யாரு பதவி சேரப்போறா? உங்களுக்கு என்ன பதவி சேரப்போறா? எங்கேயாவது ஒரு போஸ்ட்மேன் வேலை கேட்டா கொடுக்கலாம். சில போல தங்களது தலைவரிடம் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை கொண்டு அனைத்து முகாமைத்துவ பணிகளில் அரசாங்கத்துக்கு உதவே ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினராகிய நாங்களும் தயாராக இருக்கின்றோம் என லதா அக்கா சொல்றா. உங்களை யாராக்கா கூப்பிட்டா? உங்களை யாருமா வட்ட வச்சா? உங்களை யாருமே கூப்பிடல. நீங்க பொத்திக்கிட்டு ஒரு மூலையில ஒதுங்கி இருந்தா காணும். நடக்கிறத மட்டும் பாத்துக்கிறீங்க. வடிவேல் சொல்லு வரல, நடக்கிறத மட்டும் பாத்துக்கங்க. அந்த மாதிரி அண்ணன் எவ்வளவு பெரிய சண்டி என்னன்னு சொல்றா போல நீங்க ஒன்றும் நீங்க ஒரு அதாவது தேவையில்லாத ஆணியெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அனுர வந்து எல்லாருடைய ராஜாதி ராஜ மகத்தாண்டவர் ஆட்டம்லாம் அடங்கிடுங்க. பொத்திக்கிட்டு இருந்தா காணும். இருக்கிறீங்க இல்லையா? அடங்குறீங்க இல்லையே? உங்களை எல்லாம் சேர்ப்பாங்களா? உங்களை எந்த வகையில சேர்ப்பாங்க? அது ரணில குடியுரிமை பாருங்க, அவங்க முயற்சி செய்யறாங்க. நீங்க என்னன்னா அவருக்கு பதவி வேண்டாம், ஆலோசனை வேண்டாம். உங்களோட ஆலோசனை எதையுமே கேட்க மாட்டாங்க. அனுரைக்கு ஏகப்பட்ட ஆலோசனை இந்திய தூதுவரால கிடைச்சு கொண்டிருக்குது. இது தெரியுமா உங்களுக்கு? இந்திய தூதுவர் தான் ஜனாதிபதிக்கு முதலாக மிகப்பெரிய அந்நிய தேசத்தின் ஆலோசனை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இதெல்லாம் மறைக்கப்பட்ட தகவல்கள். நாங்க ஏற்கனவே மோசனை ஜனாதிபதி வெற்றி அடைந்தவுடன் பூச்சொண்டுடன் முதலாக போய் வாழ்த்தை தெரிவித்தவர் சந்தோஷ் ஜா. அவர் யாரு? அவர் ஒரு சிவில் உடையின் மூத்த சிரேஷ்ட ரோ அதிகாரி. எப்பவுமே எல்லாரும் அங்கதான் வருவாங்க, புரியுங்களா? ஆக அங்க என்னென்ன பண்ணணுமோ பண்றாங்க. ஒரு உள்ளுக்குள்ள, அதாவது இவங்க பெரும்பான்மை உடைக்கிற ஒரு ஆலோசனை இந்தியா இருந்தாலும் அது இந்தியா ஏகப்பட்ட எல்லாம் பண்ணுது. பாத்தீங்களா எவ்வளவு போசஸ கொண்டு இறங்கிச்சு இந்தியா. எனவே ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் இவங்கட இத்து போன இரும்பு துண்டு, துருப்பிடிச்ச இரும்பு துண்டு அந்த ஜிஎல் பிரிசன் ஒன்று தெரியுது. அது நாளைக்கு, அதாவது சிலர் நாம குறிப்பிட்டு சொல்லல, காடு வாங்குது, வீடு போகுவாங்க, இன்னும் பதவியும் ஆலோசனை தேவைப்படுதாம். போங்கடா போக்கிரி பசங்களா. எனவே கடைசி வரைக்கும் இவங்க பூர்ணத்துக்கு வழி பார்க்கறாங்க. அதுக்கு ஒருபோதும் ஜேபிபி அரசு விடாது. பெரியங்கள் விடாங்கள் போன்று ஒருபோதும் விடாது. அந்த ஐடியா இவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆலோசனைகள் தேவைப்பட்ட மாதிரி வந்து கொண்டிருக்குது. இவங்க பொத்திக்கிட்டு பார்த்துட்டு இருந்தா காணும். எவ்வளவு துரிதமாக பாருங்க, எவ்வளவு பெரிய அழிவுகள், எவ்வளவு துரிதமாக எல்லாம் கிளியர். மையங்களே உண்மையிலே நானே பயந்தேன், என்ன ஒரு 3 மாசம் ஆகுமா, எவ்வளவு கிளியர் ஆயிட்டு. இப்ப தஹாட்டாய் பங்குவம் மட்டும் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆக ஜனாதிபதி நேர களத்துல இறங்கி இந்த நாட்டுல இந்த சுனாமி எல்லாம் வந்துச்சு. இது இந்த மாதிரி ஆட்கள் வந்தாங்களா? ஆளுந்தரப்பு எதிர்கட்சி போய் பார்த்தாங்க. ஜனாதிபதி பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களும் விசிட் பண்ணிருக்கிறார். மக்களுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம். எனவே கடைசி வரைக்கும் இவங்க கேட்பது போன்று எந்த ஆலோசனையும் ஜனாதிபதிக்கு இவங்க ஆலோசனை தேவையில்லை. தேர்தலில் இப்போதைக்கு ஐடியா இல்லை. அவங்க ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போற நோக்கம் ஒன்று இருக்கு. எல்லாம் டெல்லியில போய் சுப்ரீம் சில விடயங்களை அஜித் டோவல், பிரைம் மினிஸ்டர், நிதி அமைச்சர் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தது போற அவங்க ஒரு முடிவுக்கு வரப்போறாங்க. இதுதான் அங்க இப்போதைய ஜேவிபி நடந்து கொண்டு இருக்குது. எனவே கூடிய சீக்கிரம் சுப்ரீம் லீடர் சந்திச்ச பிற்பாடு மாநசபையில் நடத்துறதா இல்லையா, மாற்று திட்டம் என்னன்றது ஒரு விளக்கம் கொடுக்க போறாங்க. பயத்துக்காக இல்ல, அண்டை நாடு, சகோதர தேசம், அவங்க கூப்பிட்ட தூரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. எனவே அவங்க கையுடைய ரெடி இல்லை. சீனாவையும் ஒரு கண்ணாலையும் அரவணைத்துக் கொண்டு இந்தியா அரவணைத்தது புத்திசாலித்தனம். யாரையும் வெறுக்கிறதுக்கு ரெடி இல்லை. இதுதான் இந்த சுப்ரீம் லீடர்ல மாஸ்டர் பிளான். யாரு? டில்வின் சில்வா. இப்ப டில்வின் சில்வா நிறைய மறைஞ்சிட்டு இப்ப எல்லா விடயத்துக்கும் வெளியே வந்துட்டாரு இல்ல. எனவே
இது ஒரு கேவலம் கேட்ட இந்த 2 செய்தியும் கொண்டு அரங்கேற்றுகிறோம். மக்கள் சிரிக்கணும். இவர் உள்ளுக்கு இவர் ஆலோசனையா, இவர் என்ன ஆலோசனை வழங்குறேன்? இவர் அங்க குந்திக்கிட்டு பெரிய நாட்டமை வேலை பாக்குறாரு. நீங்க நாட்டமை வேலை பார்க்கறதுக்கு இல்ல, உங்களோட சிவிக் ரைட்டை பறிக்கிறதுக்குரிய சில நகர்வுகளை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, தெரியுங்களா? அதுக்கு அது யாரு முட்டுக்கட்டை போட போறோம்ல. அதுக்கு இவர் இப்ப எத்தனை வயசு இன்னும் வாழ போறாரு? இவர் இன்னும் இவர் வாலிபர் தானா? 40 வயசு இருக்கிற 55 வயசு இருக்கிற அனுரங்க, 76 வயசு கடந்த ரணிலங்க. பாருங்களேன் கொஞ்சம் விஷயத்தை. அவருக்கு என்ன அனுபவம் இருந்தா இந்த நாட்டை இந்த மாதிரி கள்ள கொடுத்து விட்டு போனா? இவருக்கு வந்த வாய்ப்பை 2.5 ஆண்டு காலம் சிறப்பா பயன்படுத்திக்கிறேன்டால் அனுர எங்க வெளில போற சொல்லுங்க பாக்க. அனுரைக்கு நாம என்ன ஆதரவு கொடுக்க போறோம்? நீ ஒழுங்கா இருந்தா நீங்க எல்லாம் கள்ள கூட்டம் கொள்ள கூட்டம், அதுக்காக நாங்க உங்களுக்கு ஆதரவு தரல. நாங்க தொடர்ந்து ஆதரவு வழங்கத்தான் போறோம். எனவே இந்த 2 விடயங்களும் சற்று சிந்திக்க வேண்டியதும் சிரிக்க வேண்டிய விடயமாக கொண்டு வந்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.